நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்கள அப்படியே சும்மா கழுத்தை பிடிச்சி ஒரு பக்கம் அஞ்சலி வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த சமயத்துல எப்படி எந்த ஒரு அனுமதியும் இல்லாம எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போகணும்னா கோர்ட் வந்து 2 டைம் நோட்டீஸ் வந்துக்குமே, எந்த ஒரு நோட்டீஸும் வரல. அந்த போஸ்ட்மேனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேனை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப போஸ்ட்மேன் வந்து ஒரு கேர்ள், அவங்க வந்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க சொல்றாங்க, இந்த பைரவி அம்மா தான் எங்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க. இந்த அம்மா தான் எங்கிட்ட காசு கொடுத்தாங்க, அது மட்டும் நம்ம காசே கேட்கல, எனக்கு தாராளமா காசு அள்ளி கொடுத்து சைனை வாங்கிக்கிட்டு என் மகன் தான் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க. நானும் சரி ஓகே, அவங்க அம்மா தானே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதவே அந்த நம்ம கௌதமோட ரொம்பவே நெருங்கிய நம்பர் போலீஸா இருக்காரு. அவர் வந்து போய் கோர்ட்ல ஏதோ சொல்றாரு, இது எல்லாமே நடந்ததெல்லாம் சொல்லி கௌதம் மேல சூழ்ச்சிகள் பண்ணி அந்த சூழ்ச்சிமா மூலியமா அவரோட சொத்து அவர்கிட்ட இருந்து ஆட்டியாப்பட பார்த்திருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது நியாயமே இல்ல. கௌதம சுத்தி எல்லாரும் ஒரு பக்கம் கெட்டவங்களா இருக்காங்க. கௌதம அழிக்கணுன்றதுக்கோசரம் கெட்டவங்க மொத்தமே சூழ்ந்து அவளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த இடத்துல அவர் தப்பிக்கணும்னா அவருக்கான ஒரு விஷயத்துல அவர் களத்துல இறங்கிதான் ஆகணும். அதுக்கு வேற வழி இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணாரு. மற்றபடி அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாம சரி ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான், எல்லாத்தையும் ஏத்துக்கலாம். ஆனா இருந்தாலும் எல்லாமே ஒரு பக்கம் லாஜிக்கா பார்த்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி கௌதமுக்கு இன்னும் 3 நாள் டைம் தரணும். 3 நாளைக்குள்ள இந்த சொத்து விவகாரம் எப்படி சேஞ்ச் ஆச்சு, இதுக்கும் கௌதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற முழு ஆதாரமும் எங்களுக்கு வேணும். அப்படி நீங்க சப்மிட் பண்ணிட்டா ஏதோ தெரியாம வேற ஏதாவது ஒரு வெளியே சைன் போடுறது, அது மட்டும் இல்லாம அதோட எஸ்எஸ்கே உங்களுக்கு இவங்க எப்படி இந்த சொத்தை கொடுத்தாங்க, என்ன காரணத்தினால கொடுத்தாங்க, அதுக்கான எவிடன்ஸ் கண்டிப்பா வேணும். எந்த ஒரு இடத்துல எவிடன்ஸ் இல்லாம எதுவும் ஒன்றும் மாத்தி மாட்டாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சொத்து விவகாரம்ன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால எல்லாருமே அதுக்கான எவிடன்ஸ் கரெக்டா ப்ரூஃப், சாலிட் ப்ரூஃப் வச்சுன்னு இல்லாம யாரும் எந்த ஒரு விஷயத்துல களத்துல இறங்க மாட்டாங்க. நீங்க இறங்கி இருக்கீங்கன்னா கண்டிப்பா எதனா ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அது என்ன ஆதாரம், என்ன எவிடன்ஸ் அப்படின்றத நீங்களும் சப்மிட் பண்ணும். அப்படியே 2 தரப்புல சப்மிட் பண்ணனா இந்த சொத்து வந்து பொதுவா கௌதம் கிட்டே மீண்டும் போய் சேர்ந்துரும். அதையும் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு குழப்பம் வருது நம்ம எஸ்எஸ்கே. இப்ப என்ன பண்றது, என்ன காரணத்தை சொல்றது, அதுக்கான ஆதாரமும் கேட்கறாங்களே, சாட்சி யாரை ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழப்பி போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த டெண்டர் வாங்கின இடத்துல அந்த ஆபீசரே வச்சு அவருக்கு இன்னொரு 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதுக்கு தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சிசிடிவி எட்டுன்னு வந்து காட்டினா இன்னும் பெட்டரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சிசிடிவில ஆனா வாய்ஸ் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி வாய்ஸ் இருக்கிற சிசிடிவிய நம்ம இலக்கியா சுட்டுறாங்க. இப்ப இலக்கியா கிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறாங்க, அடுத்து அவனோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கம் பயங்கரமான ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா தாங்க போயின்னு இருக்கு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் சொல்லிட்டு பெரியவங்க ஒண்ணு சும்மா சொல்ல. அதனால கண்டிப்பா நல்லது நடக்கும் சொல்லிட்டு நாம ஏத்துக்கலாம். ஆனா நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல கண்டிப்பா எடுத்து வைக்கப்படும். எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு கேள்வி இல்லாம ஏத்துக்கிறாங்கன்னா ஏதான ஒரு மிகப்பெரிய சம்பவம் சரித்திரமா மாத்துறதுக்கான ஒரு அறிகுறி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம தலைவன் வேற லெவல், ஒரு பக்கம் தலைவன் வேற லெவல் பார்த்து உசாரே அப்படின்ற மாதிரிதான் நம்ம கௌதம் இப்ப பிஜிஎம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துல கௌதம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்திக், மறுபக்கம் எஸ்எஸ்கே, பைரவி, தாட்சாயினி, சிந்தாமணி இவங்க எல்லாரையும் இறங்குனாங்க. யார் இறங்கினாலும் சரி என்ன அழிக்க முடியாது. என் கூட இலக்கியா இருக்கா, இலக்கியா மாதிரி உண்மையான ஒரு மனைவி என் கூட இருக்கிற போது எனக்கு எப்படி அழிவு வரும், அழிவே நான் திருப்பி அடிச்சு ஓட விடுவேன். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இலக்கியா மேல நான் உயிரை வச்சுருக்கேன், என் மேல இலக்கியா உயிரை வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா சொல்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வா, இந்த மாதிரியாதான் ஒரு குடுப்பனை இருக்காடா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியதாதாங்க இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி எடுக்கிறது சரி, நடக்கிறது சரி, அபூர்வம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவங்க கிரியேட் பண்ணி பண்றது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஒரு குடும்பத்துக்கு ஏத்த கதை தான். ஆனா இருந்தாலும் குடும்பம் எப்படி குட்டிச்சவரா போனோம் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி தான் சீரியல் கொண்டு போயின்னு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, எப்படி போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பரபரப்பான ஒரு தொடரா இப்போதைக்கு நம்ம இலக்கிய சீரியல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் 100க்கு 100 உண்மைதாங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்து அஞ்சலி கிட்ட ஒரே கேள்விதான் கேட்கறாங்க. சரி, என்கிட்ட இருந்து சொத்தை நீ வாங்கிட்ட, இந்த சொத்தை நாங்களே உங்களுக்கு தரேன்ட்டோம். அப்படி இருந்தாலும்
இப்ப எஸ்எஸ்கேவுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்றது நீங்க உறுதிப்படுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க எங்களுக்கு எது கெடுதல் நினைக்க போறாங்க, உங்கள மாதிரி அவங்க எங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் இது எல்லாமே பண்ணிருக்காங்க, எங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றான். அஞ்சலி புச்சுமா, நீ சொல்றது எல்லாமே ஓகேமா, நீ சொல்றது எதுவுமே நான் மாற்று கருத்து சொல்லல, அது உண்மையா அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் நான் கேட்கறேனே தவிர நீங்க பேசுறது தப்பு, இந்த மாதிரி பேசாதீங்க அந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எந்த கருத்தும் தனிப்பட்டு நான் வைக்கல. இது உண்மையா இல்லையா அப்படின்ற கேள்வியை மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றதை மட்டும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஞ்சலி இருந்து எனக்கு எதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்றாங்க. அந்த பத்திரத்தை வாங்குறாங்க, அந்த பத்திரம் டூப்ளிகேட்டை நிரூபிக்கிறாங்க, ஒரிஜினல் பத்திரத்தை ஆறுமுகம் மூலியமா இவங்க கலெக்ட் பண்ணிட்டாங்க. என்னடா இது கொடுமை, என்ன இது, ஆறுமுகமான பத்திரத்தை வாங்கிட்டாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி இந்த விஷயத்துல நம்ம ஆறுமுகம் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து ஆல்ரெடி கௌதமுக்கு ரொம்ப நெருங்கியவர், அதனால கௌதமுக்கு ஹெல்ப் பண்றாரு. கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ ஆறுமுகம்னா நீங்க மட்டும் இல்லை, எங்கிட்ட எதுவுமே இருந்திருக்காது, இந்த சொத்து சுகம் எதுவுமே இருந்து எல்லாமே என்னை விட்டு போயிட்டு இருக்கும், இது எல்லாமே கௌதம் கிட்ட இருந்து பிரிஞ்சு நம்ம தலைவன் கார்த்திக்கு போனா எந்த பிரச்சனை இல்லை, ஆனா இந்த எஸ்எஸ்கேக்கு போயிட்டு அவனோட ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்காது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க, அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கர்.